Hi, hello, welcome to Kirthi's Teacherscript. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் growth and development பேப்பரில் இருக்கக்கூடிய 40 ப்ராக்டிஸ் MCQs தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் நம்ம சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி டெட்டுக்கான சீரீஸில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் ஸ்டேஜஸ் ஆஃப் growth and developmentோடைய கான்செப்ட் பார்த்துருக்கோம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ ஒரு MCQ செஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் 40 MCQs நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்கான டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க்கையும் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இல்லை மேம் அது எனக்கு பார்க்க முடியல, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இது நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் படித்த ஒரு டாபிக் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் growth and development ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் கொடுத்துருக்குற MCQs தான் இங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். The developmental stage in which organs like heart, brain and limbs are formed. எந்த ஸ்டேஜில் வந்து ஹார்ட், பிரெயின், லிம்ஸ் இதெல்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீநேஸ்டல் ஸ்டேஜ், அம்மாவோட கருவில் இருக்கும்போதே ஃபார்ம் ஆகிடும். லேர்னிங் டு crawl, stand and walk or developmental task of which stage? எந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க க்ரால் பண்ணுறதுக்கு, ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, வாக் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கற்றுக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபான்சி ஸ்டேஜில், ப்ரீநேட்டலுக்கு அடுத்த ஸ்டேஜில். Which stage is also known as school going stage? எந்த ஸ்டேஜ் ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நல்லா யோசிக்கணும். ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும், ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். ஸோ ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ் அப்படின்னா தட் இஸ் லேட்டர் சைல்ட்ஹுட். அதே வந்து உங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஏர்லி சைல்ட்ஹுட் எழுதணும். ரேப்பிட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், ரீசனிங் அண்ட் கியூரியாசிட்டி இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப். எந்த ஏஜில் வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் வந்து டெவலப் ஆகும், ரேப்பிடாக டெவலப் ஆகும், ரீசனிங் இருக்கும், கியூரியாசிட்டி வந்து டெவலப் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே லேட்டர் சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் தான் டெவலப் பண்ணுவாங்க. விச் ஃபேக்டர் ஹேஸ் தி மோஸ்ட் டைரக்ட் இம்பேக்ட் ஆன் தி growth ஆஃப் ஃபீட்டஸ்? இந்த கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸில் எந்த ஃபேக்டர் வந்து டைரெக்டாக அந்த ஃபீட்டஸோட க்ரோத்தை வந்து இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். மதர்ஸ் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ கருவில் இருக்க குழந்தைக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே வந்து மதர் சாப்பிட்ற ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அவங்க என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. A 3-year-old child is asking, why is the sky blue, and exploring shapes in sand. Which developmental change does this behavior reflect? ஒரு 3-year old child வந்து ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது, அந்த மண்ணில் வந்து வீடு கட்டுறது, படம் வரைது, இந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அப்போனா இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு 3-year-old அப்படின்னு கேட்கும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் this is early childhood. Moral training through stories and rhymes is most effective in. ஸ்டோரிஸ் அண்ட் ரைம்ஸ் மூலியமாக மாரல் ட்ரைனிங் வந்து எந்த ஏஜில் கொடுக்கலாம், எந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம், அதுவும் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட். ஸோ டைரக்ட் கொஷின்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. டெவலப்மெண்ட் ஆஃப் டீம் ஸ்பிரிட் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் டிசிப்ளின் ஆர் மேஜர் டெவலப்மெண்டல் டாஸ்க் ஆஃப். டீம் ஸ்பிரிட்டு, டிசிப்ளின் இது எல்லாமே வந்து எந்த ஏஜில் எந்த ஸ்டேஜில் வந்து டெவலப் பண்ணுவாங்க, எந்த ஏஜோட டெவலப்மெண்டல் டாஸ்க் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் லேட்டர் சைல்ட்ஹுட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. Which stage focuses on lifelong learning and vocational training? ஸோ இதில் வந்து லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் vocational training இதை பார்க்கும்போது எங்கே தெரியுது, லைஃப் லாங் லேர்னிங் எங்கே இருக்கும், இல்லை வேலைக்காக ட்ரைனிங் vocational training வந்து எங்கே நடக்கும், அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் தான் நடக்கும். A teacher notices infants exploring objects by touching and tasting them. What is the most suitable educational implications? ஸோ ஒரு டீச்சர் வந்து குழந்தைங்க ஆப்ஜெக்டை டச் பண்ணியும் டேஸ்ட் பண்ணியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கான எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் என்னவாக இருக்கும்? ஸோ டச்சிங் அண்ட் டேஸ்டிங் எல்லாமே வந்து சென்சரியில் வருது. ஸோ என்கரேஜிங் சென்சரி எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் பிளே, அதுதான் வந்து எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன். விச் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் இன்ஃபேன்ட்ஸ்? இன்ஃபேன்ட்ஸ்னால் ப்ரீநெட்டலுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்ஃபேன்ஸ். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எஜுகேஷன் வேல்யூ சொல்லணும்னா எந்த ஸ்டேஜ், எந்த ஒரு எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? அந்த குழந்தைங்களுக்கு வந்து ப்ளே பேஸ்டு மெத்தட் வித் லவ் அண்ட் கேர், அதுதான் வந்து இன்ஃபேன்ஸ்க்கு கொடுக்கும். The habit of asking frequent why and how questions is the feature of. எந்த ஏஜில் வந்துட்டு why, how, ஏன், எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, இந்த மாதிரி நிறைய க்யூரியஸாக வந்து கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது எந்த ஏஜில்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஏர்லி சைல்ட்ஹுட். செலக்டிங் அ கேரியர், ரைசிங் அ ஃபேமிலி அண்ட் அச்சீவிங் சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஏஜில் வந்து ஒரு கேரியர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபேமிலியை ரைஸ் பண்ணுவாங்க, சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் எந்த ஏஜில் வரும் பார்த்தோம்னா அடல்ட்ஹுட்டில். வந்துச்சா வரலையான்லாம் கேட்காதீங்க, ஆக்சுவலாக அந்த ஏஜில் வந்திருக்கணும். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் கெரியர் கைடன்ஸ் ஆர் மோஸ்ட் ரிலவெண்ட் அட். எந்த ஏஜில் வந்து நமக்கு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கணும், செக்ஸ் எஜுகேஷனை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், கேரியர் கைடன்ஸ்லாம் வந்து யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஏஜுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடலசன்ஸ் ஏஜ். Which stage shows emotional attachment with mother and caregivers as a key feature? எந்த ஏஜில் வந்து மதர் கூடயும் கேர் கிவர் கூடயும் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸாக தட் இஸ்
infancy stage. At which stage is the imagination and play habits most dominant? எந்த ஸ்டேஜில் இமேஜினேஷனும் ப்ளே ஹேபிட்ஸும் வந்து ரொம்ப டாமினன்ட் ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ ப்ளே ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தட் இஸ் ஏர்லி சைல்ட்ஹுட். Which stages refer to as storm and stress stage? இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா ஸ்டேஜும் storm and stress தான், பட் ஸ்டில் storm and stress அப்படின்னு நமக்கு இங்கே சைக்காலஜியில் ரெஃபர் பண்ணக்கூடியது இஸ் adolescent stage. A 14-year-old student is exploring career option and showing emotional ups and downs. So 14-year childக்கு வந்து emotional ups and downs இருக்கு, career optionsல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இவங்களுடைய primary focus of guidance இந்த ஸ்டேஜில் என்னவா இருக்கும்? இந்த குழந்தைக்கு ஒரு primary focus of guidanceன்னு நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா career and life guidance வந்துட்டு இந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். A teacher introduces role play to teach sharing and empathy. Which stage benefits most of this from? எந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த ரோல் பிளே, அதாவது ஷேரிங் எம்பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல் பிளேக்கு வந்து எந்த ஸ்டேஜில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும், யார் வந்து இதில் இருந்து மோஸ்ட் பெனிஃபிட்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஏர்லி சைல்ட்ஹுட்டில் இருக்கிற குழந்தைங்க தான் மோஸ்ட்லி பெனிஃபிட்டடாக இருப்பாங்க. A teacher notices that a 10-year-old enjoys group activities, follows rules and shows curiosity about science experiment. Which stage is the child is in? ஒரு 10 வயசு குழந்தை வந்து கியூரியாசிட்டியாக இருக்குது, ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுது, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வந்து ரொம்பவே க்யூரியஸாக இருக்காங்க அப்படின்னா இவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. They are in their later childhood. A 6-year-old child is throwing tantrums when unable to get what they want. A teacher wants to encourage emotional regulation. Which approach is most suitable? ஒரு 6 வயசு குழந்தை தனக்கு கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அதனால டீச்சர் வந்து அவங்களுக்கு ஒரு எமோஷனல் ரெகுலேஷன் வந்து சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு ஜென்டில் கைடன்ஸ் வித் மாடலிங் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். Which stage requires formal schooling with structured learning for maximum benefit? எந்த ஸ்டேஜில் வந்து ஃபார்மல் ஸ்கூலிங்கும் ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கும் இருக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஸ்கூலிங்கும் ஒரு ஸ்ட்ரக்சரான லேர்னிங்கும் இருந்தால் அவங்க ரொம்ப பெனிஃபிஷியலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டர் சைல்ட்ஹுட். Which stage is most suitable for introducing basic reading and writing skills? எந்த ஸ்டேஜில் வந்து பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்டர் சைல்ட்ஹுட்டில். A 7-year-old complains about school rules but enjoys group games. Which developmental task is highlighted? ஒரு 7-year குழந்தை வந்துட்டு ஸ்கூல் ரூல்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது, அதனால் அடாப்ட் பண்ணிக்க முடியல, பிடிக்கல, அந்த மாதிரி அதை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி குரூப் கேம்ஸை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்டல் டாஸ்க் வந்து அவங்கக்கிட்ட ஹைலைட்டட் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ 7 year அப்படிங்கும்போது ஆப்வியஸாக தட் இஸ் லேட்டர் சைல்ட்ஹுட். ஸ்கூல் ரூல்ஸை பற்றி பேசுகிறதுனால தட் இஸ் டிசிப்ளின், குரூப் கேம்ஸ் என்ஜாய் பண்ணுறதுனால தட் கம்ஸ் அண்டர் டீம் ஒர்க். Which stage benefits most from experiential learning and hands-on activities? எந்த ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கும் hands-on activities ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே லேட்டர் சைல்ட்ஹுட்டில் தான். எமோஷனல் டிபெண்டன்சி ஆன் பேரண்ட்ஸ் கிராஜுவலி டிக்ரீசஸ் டியூரிங். எந்த வயசில் வந்து எமோஷனல் டிபெண்டன்சி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு எமோஷனலாக டிட்டாச்சாக இருப்பாங்க? Obviously, everybody knows that is adolescence. A child showing strong imagination enjoys pretend play and learns language rapidly. Which stage is this? குழந்தை வந்து நிறைய இமேஜினரி ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க, ப்ரிட்டண்ட் பிளே, இவங்களா இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு டாக்டரா ஒரு டீச்சரா அவங்களே கற்பனை பண்ணி விளையாடுறது, லாங்குவேஜ் நிறைய ரேப்பிடாக டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. They are in their early childhood stage. A 12-year-old child prefers group projects over individual works and enjoy learning through experiment. Which stage characteristics is reflected? ஒரு 12 வயசு குழந்தை வந்து தனியாக ஒர்க் பண்ணுறதை காட்டிலும் அவங்க வந்து குரூப்பாக ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 12 years அப்படிங்கும்போது லேட்டர் சைல்ட்ஹுட் அண்ட் அவங்க கற்றுக்கக்கூடிய கேரக்டர் வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ரேப்பிட் காக்னிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ் டெவலப் ப்ரைமர்லி டியூரிங். ஒரு ரேப்பிடாக ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸும், அதாவது அவங்களுடைய எமோஷனல் சைக்கலாஜிக்கல் ஸ்கில்ஸும் ரீசனிங் ஸ்கில்ஸும் ரேப்பிடாக எந்த ஏஜில் டெவலப் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் லேட்டர் சைல்ட்ஹுட். A teacher wants to nurture creativity and imagination. Which stage is most receptive? ஒரு டீச்சர் வந்து கிரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்கிற குழந்தைங்க வந்து அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இமேஜினேஷன் அப்படின்னு வரும்போதே நமக்கு வந்து
early childhood தான். Which factor is most critical for cognitive development during adolescence? adolescent பீரியடில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ adolescents they are mostly attracted influenced by peers. ஸோ இங்கே பியர் இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். During which stage is fine motor development is critical for learning activities such as writing, cutting and drawing? எந்த ஸ்டேஜில் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார்னால் அந்த பென் ஹோல்ட் பண்ணுறது, அந்த மாதிரி கிரிப்பிங், நுணுக்கமாக இருக்கக்கூடிய மோட்டார் டெவலப்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் ரைட்டிங்க்கு, ட்ராயிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி சைல்ட்ஹுட். அங்கேயே வந்து அவங்களுக்கு இந்த ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார்ஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகிடும், பென்சில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. A 13-year-old is showing emotional instability and peer pressure influence. Which program is most needed? ஒரு 13 year குழந்தை வந்துட்டு எமோஷனலாக ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருக்குது, ப்ரியர் ப்ரெஷர்னால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம கைட் பண்ணணும், எது வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. செக்ஸ் எஜுகேஷன், கவுன்சிலிங் அண்ட் லைஃப் கைடன்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. Which of the following is not a characteristics of adolescent? எது வந்து adolescentோடைய கேரக்டர் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ emotional instability, puberty, hormonal change, career goal development, rapid physical growth of organs in the womb, which is not a characteristics of adolescence. adolescentsக்கும் wombக்கும் இப்போ சம்பந்தம் கிடையாது. So that is not the characteristics of adolescent. A teacher observes a 6-year-old developing curiosity about science, asking questions and enjoying problem solving. Which educational implication is most suitable? ஒரு டீச்சர் வந்து ஒரு 6-year-old குழந்தை சயின்ஸை பற்றி க்யூரியஸாக இருக்காங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்கரேஜ் இன்கொயரி பேஸ்ட் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். அந்த குழந்தைய நிறைய கேள்வி கேட்கறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். A 30-year-old adult is pursuing higher studies while raising a family. This reflect which stage of development? 30-year-old அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த ஏஜில் இருக்காங்கன்னு. அண்ட் ஆல்சோ தே ஆர் raising a family. ஒரு குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிற 30 வயதான அடல்ட் ஹையர் ஸ்டடீஸும் பர்சியூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 30-year-old adultனு அவங்களே சொல்லிட்டாங்க. This is adulthood. A 4-year-old scribbles letters and numbers randomly. Which strategy aligns with developmental needs? ஒரு 4 வயசு குழந்தை ரேண்டமாக கிறுக்குறாங்க, நம்பர்ஸ்லாம் எழுதுறாங்க, அப்படி லெட்டர்ஸ்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களோட டெவலப்மெண்டல் நீட்ஸோட இந்த இடத்துல அலைன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் என்கரேஜிங் ப்ரீ ரைட்டிங் அண்ட் ப்ளே பேஸ்டு லிட்ரஸி. அவங்கள வந்து ப்ரீ ரைட்டிங்க்கு என்கரேஜ் பண்ணணும். இன்னும் ப்ராப்பராக எழுத கற்றுக்கல, பட் ப்ரீ ரைட்டிங் ஸ்கிரிபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதை என்கரேஜ் பண்ணணும். ப்ளேவே மெத்தடில் அவங்களுக்கு எஜுகேஷனையும் வந்து கொடுக்கணும். A 16-year-old frequently questions parental advice and expresses strong opinions. Which stage specific intervention is suitable? ஒரு 16-year-old child வந்து பேரண்டல் அட்வைஸை வந்து கேள்வி கேட்குறாங்க, கொஷின் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் வைக்கிறாங்க, ஆர்குமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வித் ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரியான இன்டர்வென்ஷன் வந்து எது கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். என்ன கொடுக்கணும் அப்படின்னா என்கரேஜ் ரீசனிங், டிஸ்கஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். அவங்களுக்கு வந்து ரீசனிங்கை ப்ராப்பராக என்கரேஜ் பண்ணணும். இதுக்கான ரீசன் இதுங்கிறது நம்மளும் சொல்லணும், அவங்களுக்கும் புரிய வைக்கணும். டிஸ்கஷன் கொண்டு வரணும் அண்ட் டிசிஷன் மேக்கிங்கை கற்றுக் கொடுக்கணும். A 17-year-old struggles with peer influence and time management. What is the appropriate guidance approach? ஒரு 17-year-old குழந்தை வந்து பியர் ப்ளஸ் ப்ரெஷர்னாலையும் டைம் மேனேஜ்மெண்ட்னாலையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது? கவுன்சிலிங், லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். Which stage do conscience and moral sense begin to develop? எந்த ஸ்டேஜில் கன்சைன்ஸும் மாரல் சென்ஸும் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. லேட்டர் சைல்ட்ஹுட். ஸோ மாரல் சென்ஸ் டெவலப் ஆகக்கூடிய ஏஜ் வந்து லேட்டர் சைல்ட்ஹுட். ஸோ இந்த வீடியோவில் we have given 40 practice MCQs. இது வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இந்த சைல்ட்ஹுட் பெடகாகி அண்ட் டெவலப்மெண்ட் இந்த சாப்டர்லேருந்து, இந்த பேப்பர்லேருந்து குட்டி குட்டி வீடியோஸும் அதுக்கான MCQஸும் இந்த ஒரு 1 monthல நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.